செபிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆராதனைக்காக கடந்து வந்திருக்கிறவங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் அந்த நாட்களில் செய்வாராக. கடந்த நாளெல்லாம் அவர் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து இந்த நாளிலும் நாம் ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி, மகிமைப்படுத்தும்படி, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படி கர்த்தர் நமக்கு தந்த மேலான நாட்களுக்காக, மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இம்மட்டும் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்து ஆண்டவரே காத்து கொண்ட தெய்வமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், வரவேற்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கர்த்தரை நாங்கள் உண்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய ஒத்தாசை அனுப்பும். இயேசுவே, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த தேவனே, நீர் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரை ஆளுகை செய்யும். தேவ ஆவியானவர் எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இயேசுவும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையுள்ள கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவே, நீர் எங்களை வழிநடத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும். பாடல் பாடுகிற உம்முடைய மகனை அபிஷேகித்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வ ஆவியானவர் தாமே எங்களை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, ஆரம்பம் முதல் ஆண்டவரை முடிவு வரையிலும் கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னத்தையும் நீர் எங்களுக்குள்ளாக ஆண்டவரை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. வர பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வ ஆவியானவர் தாமே நீர் பெரிய காரியங்களை எங்களுக்குள்ளாக செய்து ஆண்டவரே, நீரே எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையும் தெய்வமே ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. இயேசுவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையும் பலனும் நம்பிக்கையும் வரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிரசன்னமாக எங்களுக்குள்ளே விளங்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே வெளிப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எலியா சொன்னது போல ஆண்டவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எங்களை காண்கிற தேவன், நிரூபிக்கக்கூடிய இடத்துல பரலோகத்தின் தேவனை ஆண்டவரே அப்பா கூப்பிடுகிற வேலையில் அப்பா ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் மக்கினி எல்லாவற்றையும் பச்சித்து போட்ட வல்லமையான ஒரு தெய்வம் இந்த நாளில் நாங்கள் காண்கிற தேவனாக, நாங்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ளவராக ஆண்டவர் எங்கள் மத்தியில் விளங்குகிறீர் ஐயா. நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். வந்த வண்ணமாய் செல்லாதபடி கர்த்தர் உம்முடைய பிரதான கிருபைகளுக்குள்ளாக நடத்துவீராக. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஆளுகை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நாமத்திலும் அருமையான டைரி பிரதரில் வந்து பாடுகிற வேளையிலே நாமும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், மகிமையானவர், மகத்துவமுள்ள உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரையும் மாறாதவர், நீர் மகிமைக்குரியவர், இரக்கமுள்ள தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவராய் இருக்கிறீர், நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே ஆண்டவரே மாறாதவராய் இருக்கிறீர். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் பெரியவராய் சிறந்தவர், ஆண்டவரே நீர் உன்னதர், உயர்ந்தவர், மகத்துவம் உள்ளவர். பாமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி என்ற பாடலை
ஆண்டவரே உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்து நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமே. நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்து நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் பா இயேசுராஜாவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுராஜாதி ராஜாவே. இயேசுவே. நேசரே உம் திருப்பாதமாம் நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை உமக்கு ஆராதனை. சுராஜாதி ராஜாவே. உம்மல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. இயேசு ராஜாவை நினைத்து உம்மல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா. அவர் நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை. இயேசு ராஜாவுக்கு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியமே. உங்க இரத்தம் பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. என் இயேசு ராஜாவுக்கே ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை
உமக்கு ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. என் இயேசு ராஜாவை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. என் இயேசு ராஜாவுக்காக இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை உமக்கு ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை உமக்கு ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே உன் பாதத்தில் அமர்ந்தால். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்த ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்த ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. சுராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராதனை. ஆறுதலமே அதிசயமே ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமென். உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை எல்லா செயல்கள் நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் என் உள்ளம் பொங்குதையா. ஆண்டவரே பலியான செம்மறி ஆடை போல நீர் எனக்காக பலியானீர். உமது பரிசுத்த ரத்தத்தை கொண்டு என்னை மீட்டெடுத்த தேவன் பாமை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, என் கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உற்சாகமாய் உற்சாகமாய் யாவரும் ஒருவரும் மௌனமாய் இராதபடிக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம்,
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக்கொள்ளோ ஓடி வந்திடுவேன். இயேசு ராஜாவை நோக்கி என்னை இழுத்துக்கொள்ளோ ஓடி வந்திடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லோ அன்பில் களி கூறுவேன். இயேசு ராஜாவோடு அறைக்குள் அழைத்து செல்லோ அன்பில் களி கூறுவேன். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே. இயேசு ராஜா திராட்சை ரசம் பார்க்கிலோ அவர் அல்லேலூயா இனிமையானவரே. ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மனமே. என் இயேசு ராஜா ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மனமே. இயேசு ராஜாவுக்கு உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். இடக்கையால் தாங்குகிறீ வலக்கையால் தழுவுகிறீர். ஒவ்வொரு நாளும் இடக்கையால் தாங்குகிறீர். ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. வலக்கையால் தழுவுகிறீர். எனக்கு உரியவரே இதயம் ஆள்பவரே. என் ராஜா எனக்கு உரியவர், எனக்கு உரியவரே இதயம் ஆள்பவரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களோ தணிக்க முடியாதையா. தண்ணீரும் வெள்ளங்களோ தவிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே. ஹல்லேலூயா. திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே. ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் உன் மனமே. என் ராஜா உம்மை ஸ்தோத்திரம். ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் உன் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. திராட்சை ரசத்தில் மதுரமானவர், அவர் ஊற்றுண்ட பரிமளம், ஆமென். அவர் உன்னதர் உயர்ந்தவர் ராஜா. நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, நாங்கள் உம்மையே ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையோ பிள்ளையாய் மாற்றினே. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசுவை போல நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. ராஜா, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் அல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் அல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசு ராஜாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மாறாதவரே, மகிமைக்குரியவரே, கிருபை உள்ளவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பாவியான என்னையும்
உன் பிள்ளையாய் மாற்றினி. அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னையும் ஆண்டவரே நேசித்த தேவன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு விஷயம், தேவ சமூகத்தில் எல்லாரும் நாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த உலகத்துல அவரை தவிர ஆமென். ஒரு நல்ல தெய்வம் இல்லை. எத்தனை பேர் ஆமென். விசுவாசம்? எத்தனையோ பெயர்கள் கொண்ட தேவனை நாம் ஆராதிச்சிருக்கிறோம், வணங்கி இருக்கிறோம். அந்த தெய்வங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நின்று இருக்கிறோம். எத்தனையோ கடவுள். உலக பழமொழியில சொல்லுவாங்க 33 கோடி கூட தேவர்கள். ஆனால் அத்தனை தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் இல்லாத ஒன்று நம்ம இயேசு கிட்ட ஒன்னே ஒன்று உண்டு, அதுதான் அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு தான் இன்னைக்கு நம்மளை அவரோடு கூட ஒன்று சேர்த்து. நீங்க நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. நான் புராணங்களை படிச்சிருக்கிறேன், புராணங்களுடைய வார்த்தைகளை படிச்சிருக்கிறேன், நான் குரான்களையும் படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த பரிசுத்த வேதத்தை போல, இந்த இயேசு கிறிஸ்துவை போல ஒரு கடவுளை குறித்ததான ஒரு அன்பையும் ஒரு இரக்கத்தையும் எந்த புராணங்களிலும், எந்த குரான்களிலும், எந்த புத்தகங்களிலும் அது கட்டளையிடப்படவே இல்லை. நான் கல்லூரி நாட்கள்ல படிக்கும்போது புத்த மதத்தை கூட படிச்சிருக்கிறேன், என்னுடைய பாடங்கள்ல சப்ஜெக்டா இருக்குது. ஆனால் அதுல கூட அவருடைய அன்பை குறித்து எந்த விதத்திலும் எழுதப்படல. ஆனால் பாருங்க, இந்த ஒரு தெய்வம் நமக்கு நல்ல ஒரு தெய்வமா இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க மனசுல, உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க சொல்லுற அந்த வார்த்தை, நீர் நல்லவர், உங்க மனசுல இருந்து, உங்க உள்ளத்தின் ஆழத்துல உங்களை எத்தனை வழியிலெல்லாம் அவர் நடத்தியிருப்பார். தாங்குகிற நிலையில அவர் உங்களை எத்தனையோ நேரங்கள்ல உங்களுக்குள்ள இருந்திருப்பார். நீங்கள் தடுக்கிற வேலையில உங்களை தாங்கி பிடிக்கிற கரமாக உங்களுக்கு இருந்திருக்கும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவோமா? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா கற்பனை பண்ணி பார்ப்போம்மா. உங்களை என்னையும் எந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கினார், உங்களை என்னை எந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். அந்த ஒரு வார்த்தை, பாவியா இருக்கும் பொழுதுதான் என்னை இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் சமாரிய நாட்டு பெண்ணை பார்த்து கேட்டாரு,
நான் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் உன்னால கொடுக்க முடியுமா? ஓ உம்மை துதிக்கிறோம். அது சொன்னா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த தண்ணீரை குடிச்சிட்டு ஒருவனும் ஒரு காலம் கொடுக்க கூடாத ஜீவ தண்ணீர் என்னிடத்துல உண்டு. ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்றா, அப்படின்னா அந்த தண்ணி எனக்கு கொடுங்க ஆண்டவரே, ஆமென். அந்த தண்ணி எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. நமக்கு அவர் ஜீவ தண்ணீரை ஓ தந்திருக்கிறார். உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ தண்ணீர். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜா. என் ஹக்கோர் நீரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோர் நீரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ராஜாவே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என் ஹக்கோர் நீரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என் ஹக்கோர் நீரந்தன் துணையாளரே, அவர்தான் நமக்கு துணையாளர். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. நித்திய ஜீவ ஆவியானவர். ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே. ஏசப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. உற்சாகமா சொல்லுவோமா? இருள் நிறைந்த வாழ்க்கையில பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ நிச்சயமா புரிந்து கொள்ளுங்க. கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. ஆவியானவரே, ஆவியானவரே, இயேசுவே. ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். நான் சோர்ந்து போகும் நேரமெல்லாம், சோர்ந்து போகும் நேரமெல்லாம் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். ஆவியானவரே, ஆவியானவரே. உங்களை சுற்றி சூழ்ந்தும் ஆவியானவரே, அவர் எப்பொழுது நம்ம கூட தான் இருக்கிறார்.
ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என் ஹக்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எந்த சூழ்நிலையிலும் ஓமை துதிக்கிறோம், அவர் நம்மை தூக்கி எடுக்கிற ஓமை தகப்பனாய் துதிக்கிறோம், மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவதூதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேவதூதனை பார்த்து ஒரு இடத்துல உம்மை சொல்றாரு, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உன்னை சேற்றிலிருந்து தூக்கி ஓமை எடுத்தேன், துதிக்கிறோம், மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னை நான் உன் உடம்புல இருக்கிற சேற்றை கழுவி ஹல்லேலூயா, உன்னை நான் பரிசுத்தமா மாற்றினேன். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் செய்திருந்தோம் ஆமென். நீ என்னை மறந்தா என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஓமை துதிக்கிறோம், மக்கு இன்னைக்கு அநேகர் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் அன்பை மறக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, எத்தனையோ பேர் ஓமை எத்தனையோ துதிக்கிறோம், அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவை மறந்து போனார்கள். ஓமை 10 பேர் துதிக்கிறோம், அவரிடத்தில் அற்புதத்தை ஓமை துதிக்கிறோம், பெற்றுக்கொண்டார்கள். மக்கு ஆனால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவன் மட்டும்தான் நன்றியுள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றேன், இன்னைக்கு அந்த ஒருவனாக நீங்களும் நானும் இருக்க ஓமை துதிக்கிறோம், மக்கு நம்மளை நம்மளை தயார்படுத்தணும். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்ரீபாலாராதாலாராபா. இயேசு ராஜாதி அந்த ஒருவனாக நீங்களும் நானும் இருக்கணும். நன்றி சொல்லாத ஒரு இடத்துல நாம் இருக்கக்கூடாது. நாம் நன்றி சொல்லுகிற இடத்துல நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏன் வாரத்துல ஒரு நாள் அவருடைய சமூகத்துல கூடுறோம்னு சொன்னா, ஓமை அந்த வாரம் முழுக்க துதிக்கிறோம், ராஜாதி அவருடைய ராஜா. வார்த்தை நம்மளை பலப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அந்த வாரம் முழுக்க ஆமென். அவருடைய பிரசன்னம் நம்மளை பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. ஓமை துதிக்கிறோம், மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க எத்தனை நேரங்கள்ல மறந்து போயிருக்கலாம். ஆண்டி ஆண்டவர் என் ராஜா. கூட இருக்கிறாரா, ஆண்டி அவர் என்னை தகப்பனே. தாங்குகிறாரா, என்னை பலப்படுத்துறாரா, ஹல்லேலூயா. என்னை வந்து உற்சாகப்படுத்துறாரா சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு நீங்கள் ராஜா. நடக்கும் போது உங்கள் பாதங்களை பாதுகாக்கும்படி ஓஹோ, நன்றி தகப்பனே, உமக்கு உங்கள் வழிகள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் தம்முடைய இயேசு ராஜா. தூதர்களுக்கு அவர் இயேசு கட்டளை ராஜாவே, இட்டிருக்கிறார். இயேசு ராஜாவே. ஸ்ரீபாலாராதாலாராபா. துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவருடைய அன்பு நமக்குள்ள தேவைங்க. ஹல்லேலூயா. நாம் மறக்கிற இயேசு ராஜா, அந்நியர்களை போல அல்லாம, ஆமென். நம்ம இருக்கிற சடங்களை போல அல்லாம, ஓமை துதிக்கிறோம், உமக்கு நேசிக்கிறவர்களை போல ஸ்தோத்திரிக்கிறோம் காணப்பட ராஜா. வேண்டும். இயேசு எவ்வளவு பெரிய ராஜா. அன்புள்ள ஒரு தெய்வம். ஓமை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், அவர் ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு பெரிய அன்புள்ள ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ தூதனை காட்டிலும் சற்று கனத்தினாலும் மகிமையினால் நம்மளை இப்படி சூட்டினார். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவ தூதர்களுக்கு கூட அதிகாரம் இல்லை, ஆனா நமக்கு கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். ஆமென். இபாலா ரபாலா ரபா. ரவா சுந்தரிக்கிறளே அன்பு இயேசு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு
அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி உங்க ஐயா. உள்ளத்துல கையை வச்சு சொல்லுவோமா? எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்கிட்ட ஸ்தோத்திரிக்கிறோம், நம்ம அன்பு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. செலுத்துகிறது. ஓமை அவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ, அவருடைய வசனத்தின் மேல எந்த அளவுக்கு நீங்கள் பக்தியாக வைராக்கியமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க அவரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சில வார்த்தையை கேளாதவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். வார்த்தை இல்லாதவங்க ஜெபம் தெய்வனுக்கு அருவருப்பானது. சோ என்ன நேசிக்கிறேன்னு சொல்றவங்க ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க அவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட அவருடைய வார்த்தையை பின்பற்ற மாட்டாங்க. அது இல்ல அன்பு, அது இல்ல நேசம். கர்த்தர் சொல்றாரு, என்னை நேசிக்கிற ஒருவன் என் வார்த்தையை கை கொள்ளுவான், என் வார்த்தையிலே நிலைத்திருப்பான். என்னுடைய வார்த்தை தான் நேசிக்கிற என்னுடைய வார்த்தை. நீங்கள் நேசிக்கும் பொழுது என்னுடைய வார்த்தையை நீங்கள் நேசிப்பீர்களால் என்னை நீங்க நேசித்தது போலன்றார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வானத்தையும் பூமியை படைத்த சர்வலோகத்துக்கும் பிதாவே, உங்க நாமத்துக்குள்ள எங்களை நாங்கள் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்க. நீரே மகிமையுள்ளவர், நீரே பிரகாசமானவர். நீர் எங்களை நடத்துங்க, ஆளுங்க செய்யுங்க, வழி நடத்துங்க. இந்த நாள் முழுக்க, இந்த வாரம் முழுக்க, இந்த மாதம் முழுக்க உம்மோடு நாங்கள் செலவிடும். ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நாம் 119ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். 119ல் நாம் கடந்த நாட்களெல்லாம் 119ஆம் சங்கீதத்தை நான் வாசிச்சுட்டு வரோம். பாஸ்டமாக சில சூழல்னால அவங்களால பேசும்போது தொடர்ச்சியான இருமல்கிறதுனால நான் அதை எடுக்கிறேன். 119ஆம் சங்கீதத்தில் 129 பே என்ற வார்த்தை, பே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எழுதியிருக்கிறது. அந்த 129லேருந்து 136வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். சங்கீதம் 119, 129லேருந்து 136. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அனைவருக்கும் ஏங்குகிறேன், அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளுவேன். உமது அடியின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்கள் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். வார்த்தைகளை நாம் ரொம்ப கவனமாக வாசிக்கணும். அவைகளுக்குங்கிறதுக்கு நான் அவர்களுக்குன்னு நான் வாசிக்கிறேன். பாருங்கள், கர்த்தர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு நல்ல தெளிவாக வாசிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் அந்த இடத்துல தாவீது அவருடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் செவி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் தாவீதிடத்தில் இருந்தது. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் பார்த்து தான் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறுதலான சூழல்கள் நடந்த போதிலும் கர்த்தரை தாவீது என்ன பண்ணலை, விட்டு கொடுக்கல. கர்த்தரை பின்பற்றின விதம் ஒரு உத்தமமான பாதையாக இருந்தது. சொல்ல பாருங்க, உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமாவைகளை கை கொள்ளும். ஆமென். அவருடைய சாட்சிகள் என்பது அதிசயமானவைகள். நம்மளை ஆண்டவர் சாட்சி சொல்ல வைக்கிறார் என்று சொன்னாலே, எப்போது நம்ம அதை சாட்சியாக சொல்கிறோம், நம்மளை அதிசயமான வழிகளிலே அவர் நடத்தின போது தான் நம்ம அதை சாட்சியாக சொல்கிறோம். சாட்சி சொல்கிறதுக்கு உண்மையிலுமே சில கிறிஸ்தவர்கள் சாட்சி சொல்ல ரொம்ப கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், சாட்சி சொல்கிறதுக்கு என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. ஏனென்றால் சாட்சி ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. மெய் சாட்சிக்காரன் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறான், பொய் சாட்சிக்காரன் என்ன பண்ணுறான், ஆத்துமாக்களை கொல்றான். அப்போ மெய்யான சாட்சி ஆத்துமாக்களை என்ன பண்ணுது, அது உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாட்களில், ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சபைகளில் சாட்சிக்கான ஒரு தனி சிறப்பு இடத்தை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சாட்சி சொல்லுகிற விதங்கள் மாறி போய் விட்டது. எனக்கு தலைவலி வந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன், தலைவலி என்ன ஆச்சு, சரியாயிருச்சு. என்னை ஒருத்தன் எதிர்த்து பேசினா, அவன் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அடிபட்டு இறந்து போய் விட்டான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சாட்சியா? இதெல்லாம் சாட்சியாக சொல்லக்கூடாது. கர்த்தர் மகிமைப்படுகிற வகையில் நம் சாட்சிகள் என்ன பண்ணணும், நாம் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பாருங்க, உமது சாட்சிகள் அதிசயமானவைகள். அப்போது கர்த்தர் நம்மளை அதிசயமான வழிகளில் நடத்தும் பொழுது தான் அது நம்மளுடைய உள்ளத்திலிருந்து அந்த வழிகள் அதை நம்ம பிரிக்க மாட்டாததாக இருக்கும். நம்மள அந்த உள்ளத்திலிருந்து அந்த சாட்சி என்பது அவர் செய்த நன்மைகள் நம்ம இருதயத்துக்குள்ளே அது ஒரு நங்கூரம் போட்டது போல் இருக்கும். கர்த்தர் என்னை எந்த வழியிலாம் நடத்தினார். இன்னை வரைக்கும் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சாட்சியாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கர்த்தர் நிச்சயமாக அதன் பாதையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எங்கள் பாப்பா பிறந்தப்போ அதற்கு தாய்ப்பாலே கிடையாது. ஜாய்ஸ் பிறந்தப்போ தாய்ப்பாலே கிடையாது. நாட்களில் நாங்கள் ரொம்ப ஒருவேளை சாப்பாடு என்பது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமானது. ஊறுகாயை தொட்டுக்கிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அது பிறந்தப்போ அவ்வளோ கஷ்டம், ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை. ஆனால் எங்கள் ஷாரோன் பிறந்தப்போ தாய்ப்பால் அதுக்கு பயங்கரமாக கிடைச்சிது. வித்தியாசத்தை பாருங்களேன். 2 மாதம் நினைக்கிறேன் எங்கள் ஜாய்ஸுக்கு.
அப்போது அது எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும். நாங்கள் நினைப்போம் அது நல்லா தாய்ப்பால் குடிச்சிட்டு தான் தூங்குது போலன்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் அது எங்களுக்கு தெரியல, பசியோடு தான் அது தூங்கியிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு நாள் எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு, மாட்டுப்பால் வாங்கிட்டு வந்து முட்டிப்பாலில் போட்டு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, பிள்ளை எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க, வயிறு பார்த்தா எப்போதும் அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், சரி அப்படி கொடுப்போன்னு சொல்லி ஒரு நாள் சாயந்தரம் வேலை, இன்னமும் அதை என்னால் மறக்க முடியாது. அந்த புட்டிப்பாலை எப்பொழுதுமே குழந்தை பிள்ளைங்க எடுப்பிலே பால் என்ன பண்ணாது, குடிக்காது. ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு அந்த புட்டிப்பால் போட்டு அதை கொடுத்த உடனே சும்மா மடமடன்னு குடிச்சிச்சு. அன்றைக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஆஹா பிள்ளை இவ்வளோ நாளாக இதுக்காக தாயா, பசியில் தாயா அது படுத்து அப்படியே ஒரு மாதிரி படுத்துருக்கும், அப்படியே அரண்ட பரண்டு சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அதே போல் எங்களுடைய சாருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தாய்ப்பால், அவ்வளோ 2 வயசு வரைக்கும் அது தாய்ப்பால் குடிச்சது. அப்போ ஆண்டவருடைய வழி நடத்துதல் பாருங்கள். ஷாரோன் பிறந்தப்ப கத்தரே இறங்கினார். ஆமென். கத்தரே இறங்கி, ஏன்னா அதுக்கு தாய்ப்பால் கட்டாயம் வேணும், அதனுடைய சரீர அமைப்புக்கு. அது ஆப்ரேஷன் பண்ணி வந்தது, கால்களுக்கு பலனுக்கு, கால்கள் நல்லா பலன் கிடைக்கணும் என்று சொல்லி அதற்குரிய ஆண்டவர் பாருங்க எப்படிலாம் நம்மளை நடத்துகிறார் பாருங்க. இன்னைக்கு நாங்கள் போன வாரம் கூட அதை சாட்சியாக பேசிக்கொண்டோம். ஏனென்றால் கத்தர் நமக்குள்ளே செய்த மாற்றங்களை சாட்சியாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்லாமல் இருக்கவே முடியாது. சாகிற வரைக்கும் சொல்லுவோம், எனக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் இதை செஞ்சார் தெரியுமா, இப்படி நடந்துச்சு தெரியுமா, இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுதான் கிறிஸ்தவன். ஆமென். அப்போது அதை தான் தாவீது சொல்கிறான், உம்முடைய சாட்சிகள் எனக்கு அதிசயமானவைகள். உம்முடைய கடைசி வசனத்தில் சொல்கிறான், உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்கள் இருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. ஆமென். வேதத்தை நான் எத்தனையோ பேரை நான் கவனிச்சிருக்கிறேன், எத்தனையோ பேரை கவனிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, இவர்களெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை படி நடந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ மகிமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வாலிப சமுதாயம்லாம் கெட்டு போயிருக்கிறதே. ஒரு சினிமா ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இழக்க அவன் தயாராக இருக்கிறான், எல்லாவற்றையும் கொடுக்க அவன் தயாராக இருக்கிறான், தன்னுடைய உழைப்பு தன்னுடைய எல்லாத்தையும் அவன் செலவழிக்க தயாராக இருக்கிறான். பாருங்க எவ்வளோ ஒரு மாற்றத்துக்குரிய சமூகமாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கு இயேசு தான் ஹீரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் இயேசு தான் ஹீரோ. சும்மா 33 வருஷம் எந்த தவறும் செய்யாமல் தன்னை பாதுகாப்பதோடு கூட அவர் அந்த உலகத்தை ஜெயித்தார், இந்த உலகத்தை மேற்கொண்டார். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய சாட்சிகள் நமக்கு அதிசயமானவைகள். அவருடைய சாட்சிகள் நம்மளை பல நேரங்களில் நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் சோர்ந்து போயிருக்கிற நேரங்கள்லாம் சிலருடைய பிரசங்கங்களை நான் கேட்பேன். அகஸ்டின் ஜெபகுமாருடைய பிரசங்கம், எசேக்கியா பிரான்சிஸுடைய பிரசங்கம், சில வேதத்தை அது தெளிவாக வேதத்தின் வார்த்தைகளில் இருக்கிற அந்த ரகசியங்களை எடுத்து காண்பிக்கிறவருடைய பிரசங்கத்துக்கு நான் அடிமை, அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்போ அதை நான் கேட்கும் பொழுது எத்தனையோ பேருடைய பிரசங்கம் என்னை உயிர்மீச்சு அடைய செய்திருக்கிறது. அந்த வார்த்தைகள், அவங்களுடைய சாட்சிகள், அவங்களுடைய அனுபவங்கள் என்னுடைய ஊழியத்தில் என்னை, நான் சோர்ந்து போயிருக்கிற நேரங்கள் என்னை தூக்கி விட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய யூடியூப் செய்தியில் நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தியை பார்த்துட்டு தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிடுது, பாஸ்டர் நான் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் உங்கள் செய்தியை கேட்டேன், எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது, எனக்காக செபித்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், கர்த்தர் நம்முடைய சாட்சிகளை அநேகருக்கு உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவனுக்காக நாம் சாட்சியாக நிற்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சிறு பிள்ளைகளுடைய வசனம் இந்த பைக்கை வச்சு கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் முதல் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவே. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன்.
நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை மீன் போவாது. கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்பேன். ஜீசஸ். சாட்சிகள் இருக்கா? காணிக்கு போய் நேரம் சொல்லும். ஜெனிஃபர், நீ பாட்டு போ அனுப்பவே இல்லைவா? அனுப்புறீங்களா? சாரிம்மா, நான் கவனிக்கலாமா? தனியாக அனுப்புனீங்க? தேவனுக்கே மகிமை. தெய்வத்துக்கே மகிமை, என்னை
ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். நாம் சங்கீதங்களுக்காக காணிக்கைக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க அப்படியே. அப்பா என்னை கூட சாமி நீ ஜெபிக்க கொடுத்த நம்முடைய கிருபைகளுக்காக சாமி உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா காணிக்க போட்ட பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி, குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்து கரத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, மேல்மைப்படுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்கப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. எனக்குன்னு கொடுத்தவங்க ஒருபோது வெறுமையாய் போக மாட்டாங்க. அவங்க இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன்னு சொல்லி வாக்குத்த தெய்வம் இயேசு தெய்வமே உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா கொடுத்த பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, மேல்மைப்படுத்துங்க அப்பா. உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்கப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. என் நாமத்தை நம்பியிருக்கிறபடியால் அப்பா உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லி வாக்குத்தபடி இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்தை நம்பியிருக்கிறப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. கொடுத்த பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் கர்த்தாவே நீ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரை, துதிக்கிற ஆண்டவரை சோத்திரிக்கிறப்பா. உங்க சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. போட்டுக்கிற காணிக்கை பட்டியில் போட்டுக்கிற காணிக்கை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி, காணிக்கை ஆசீர்வாதம் தாங்கப்பா. உங்க சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. அப்பா நீ இன்றைக்கு அப்பா சோத்திரம் ஆண்டவரை. அப்பா நீங்கள் இந்த 2ஆம் வாரத்தில் நீர் என்ன பேச சித்த வைத்திருக்கோ சாமி, நீங்கள் பேசுங்க ஆண்டவரை, நாங்கள் கேட்குறப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. இயேசு கிறிஸ்து நீ நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். அந்த நாட்களிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே விடுதலை ஆராதனை முகாம் நமக்கு நல்ல முறையில் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் வந்திருந்தாங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். அடுத்த மாதத்திலும் அந்த கூட்டம் சிறப்பாக நடக்கணும். ஆமேன். நமக்கு அந்த மைக்கு யூஸ் பண்ணும்போது அது யூடியூப்பில் கேட்கும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது டேனி பிரதர். டப்புன்னு இதாகுது. அது வசனம் படிக்க இந்தமாரி பேக்ரவுண்டு வாய்ஸுக்கு தான் அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் அதை இதுதான் நமக்கு தெளிவாக இருக்குது. சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் வந்திருக்கிறோம். நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தந்து தேவ ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கட்டும். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அகிதோப்பல் அப்படின்ற ஒரு மனுஷன் பைபிளில் இருக்கிறான். எத்தனை பேருக்கு அவனை பற்றி தெரியும்? அகிதோப்பல் தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனைக்காரனாய் இந்த அகிதோப்பல் இருந்தான். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 15, 2 சாமுவேல் 15, 16, 17 இந்த 3 அதிகாரத்திலும் அப்சலோம் என்கிற ஒரு வாலிபன் தாவீதுடைய ராஜ்ய பாரத்தை என்ன பண்ணுறான்? தாவீது அந்த ராஜ்யத்திலிருந்து தகர்த்து விட்டு அவனுடைய ராஜ்யத்திற்கு இந்த அப்சலோம் என்கிற ஒரு வாலிபன் வருகிறான். இந்த அப்சலோம் யார் என்று சொன்னால் தாவீதுக்கு பிறந்த பையன். அப்சலோம் என்கிறவன் தாவீதுக்கு பிறந்த பையன். தன்னுடைய சொந்த மகனுக்கு பயந்து தாவீது குகைகளிலும் மலைகளிலும் வனாந்தரத்திலும் அவர் வாழ்கிற ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு ஏற்பட்டது. பாருங்க, ஒரு ராஜா
12 கோத்திரத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜா. கர்த்தர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று சொன்னார். சவுல் இருக்கிற இடத்துல நான் தாவீதை வச்சிருக்கிறேன்னு சொன்னார். சவுளுடைய ராஜ்யபாரம் கவிழ்ந்து போனது. அதற்கு பிறகு தாவீதுடைய ராஜ்யம் எழுப்பப்பட்டது. கர்த்தர் அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கையிலே அவனுக்கு அழைப்பை தந்து அவனை அபிஷேகித்து, நீ தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா என்று சொல்லி அவன் மேலே சாமுவேல் போய் அபிஷேக எண்ணெயை ஊற்றி ஜெபித்த பொழுது அவனுக்குள்ளே அந்த ராஜ்ய பாரம் அபிஷேகம் அவனுக்குள்ளே வந்தது. எடுத்த எடுப்பிலே அவன் ராஜாவாக மாறில்ல. பல உபத்திரவங்களுக்கு பிறகு, போராட்டங்களுக்கு பிறகு, சவுளுடைய பயங்கரமான நெருக்கம், அந்த நெருக்குதலுக்கு பிறகு இஸ்ரவேலிலே தாவீது ராஜாவாக மாறுகிறார். அப்படி ராஜாவாக மாறி அவர் ராஜ்யபாரம் செய்து கொண்டிருக்கிறார், மக்களை ஆளு கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் தனக்கு பிறந்த மகன் அப்சலோம் என்கிற மகன் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். அவன் எத்தனையோ காரியங்களில் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினான். ஒரு முறை ராஜகுமாரர்கள் எல்லாருக்கும் ஒரு விருந்து அவன் செய்து தன்னுடைய சகோதரி தாமார், அவருடைய பேர் என்ன, தாமார், தன்னுடைய சகோதரியை இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டான், கெடுத்துட்டான். அதனால் அந்த அந்த கோபத்தை அவன் தீக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் அவன் ஒரு ராஜ விருந்து செய்து அந்த விருந்தில் எல்லா ராஜகுமாரர்களையும் அவன் கொன்று விட்டான். ஸோ இப்படியெல்லாம் அப்சலோம் என்ன பண்ணுறான், பல விஷயங்களை செய்கிறான். அப்படி செய்தாலும் தாவீது அதை பெருசாக என்ன பண்ணல, மனசில் நினைச்சாலும் அதை தன்னுடைய மகன் தானே அப்படின்ற அந்த எண்ணம் தாவீதுக்குள்ளே இருக்குது. அவன் செய்த தப்புக்கு அவன் தண்டனை அனுபவித்தான் அப்படின்றது போல் தாவீதுடைய பார்வை இருக்கிறது. ஆனால் தாவீது ஒரு நல்ல ஒரு ராஜ்யம் பாரம் பண்ணி கொண்டிருக்கும்போது அப்சலோம் அந்த ராஜ்யத்துக்கு வருகிற அந்த சூழ்நிலை என்பது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஒரு மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த நாட்களில் ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது, ராஜ்யம் உடைக்கப்படுகிறது, தாவீதுடைய ராஜ்யம் உடைக்கப்படுகிறது. அப்போ தாவீதோடு கூட இருந்த இராணுவ வீரர்கள், சில நபர்கள், தாவீதை நேசிக்கக்கூடிய சில நபர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இரவோடு இரவாக அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பதினைஞ்சாம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். அந்த 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பிரதர். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு பின் போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்போது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜியமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்பொழுது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். ஆமென். போதும். இப்போ இந்த அப்சலோம் என்ன பண்ணுறான், வெளியிலேயே உட்காந்துக்குவான். ஒரு பட்டணத்துடைய வாசலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், உட்காந்துருவான். இப்போ ராஜா கிட்ட யாராவது, இவன் வேலையே என்னன்னா, யாராவது ராஜா கிட்ட நியாயம் கேட்க வரும்பொழுது நீ என்ன ஊர் என்னன்னு விசாரிச்சுட்டு ராஜா கிட்ட நீ போனால் உனக்கு நியாயம் கிடைக்காது, உன்னுடைய நியாயம் சரியாக இருக்கிறது, நியாயமாக இருக்கிறது,
ஸோ அங்கே உன்னை விசாரித்து உனக்கு அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு யாரும் அங்கே இல்லை. அங்கே சரியாக ராஜ்யபாரம் நடக்கலை, அங்கே சரியாக யாரும் வேலை செய்யலை, ஒழுங்காக அரசாட்சி நடக்கலை. ஸோ நீ அங்கே போகாத அப்படின்னு சொல்லி இவன் தடுக்கவும் செய்வான். தடுத்து இவன் ஒரு ஆலோசனையை கொடுத்து இவன் அனுப்பவும் செய்வான். ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பி பல காரியங்களை இவன் என்ன பண்ணுறான், செய்யவும் தொடங்கினான். இதெல்லாம் தாவீதுக்கு போய் சேருகிறது. ஆனால் வேற ஒரு ஆளாக இருந்தால் தாவீது என்ன பண்ணியிருப்பார், உடனே கொன்று போட்டிருப்பார். ஆனால் இவர் யார், தாவீதுடைய மகன். அதனால் தாவீதால் என்ன பண்ண முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ அவன் என்ன பண்ணுவான், யாராகிலும் அவனை வணங்குறதுக்கு வந்தால் உடனே என்ன செய்வானா, அவனை முத்தம் செய்து, கட்டி அணைத்து முத்தம் செய்து. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நபரை தான் ராஜ்யபாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தக்க வைக்கிறான்னு பாருங்க. அப்போ அவனுடைய ஆசை என்னன்னா, என்ன நியாய விசாரிப்புக்கு வைத்தா நல்லா இருக்கும். அவன் சொல்லாமல் சொல்கிறான், என்ன ராஜா ஸ்தானத்தில் நீங்கள் ராஜாவாக வைத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நான் அந்த மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், நியாய தீர்ப்பு செய்வேன், நீதி செய்வேன், இந்த மக்களை நான் வழி நடத்துவேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற சூழலில் தான் ஒரு நாள் அப்சலோம் மிக தீவிரமாக என்ன பண்ணுறான், அவன் தனக்கென்று படைகளை சேர்க்கிறான். 7ஆம் வசனத்தில் சொல்லப்படும், 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலம் ராஜாவை நோக்கி, அது இல்லை 16ஆம் வசனத்தில், அப்படியே ராஜாவும் அவன் வீட்டாரும் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். இதுக்கு மேலே உள்ள வசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில், அப்போது தாவீது எருசலேமில் தன்னிடத்தில் தன்னுடைய எல்லா ஊழியக்காரையும் நோக்கி, எகிப்துக்கு ஓடி போவோம், இல்லாவிட்டாலும் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை, அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மையில் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கறிக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். இப்போ ஒரு பிரச்சனை எழும்பிருச்சு. ஒரு பலி செலுத்த அதுக்கு முன்னாடி போனால் ஒரு ஒரு திட்டத்தை தீட்டுறானுங்க. என்ன திட்டம்னா, பலி செலுத்த போகிற மாதிரி போயிட்டு பலி செலுத்திட்டு அங்கேருந்து திரும்ப வரும்பொழுது எருசலேமில் இருக்கிற சிலரை அவன் ஏற்படுத்தி அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து, நான் திரும்பி வருகிற பொழுது அப்சலோம் ராஜாவாக மாறினார் என்று நீங்கள் சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்சலோம் என்னவானார், ராஜாவாக மாறிட்டாருன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, சத்தம் போடுங்க. அப்போது இந்த அப்சலோம் கூட ஒரு 200 பேர் எது நடக்குன்னு தெரியாமலே இவங்க கூட போகிறாங்க. என்ன காரியம் நடக்க போகுதுன்னு தெரியாமலே என்ன பண்ணுறாங்க, இவங்க கூட போகிறாங்க. அப்போது கூட போனவர்கள் திரும்ப வரும்போது தான், அங்கே போன பிறகு தான் தெரியுது, ஸோ இந்த மாதிரி தந்துறன்னு சொல்லி. அப்போ கூட போனவர்கள் யாரும் என்ன பண்ணல, திரும்ப தாவீது பக்கம் வரல, அவனோடு கூட என்ன பண்ணிட்டாங்க, இருந்துட்டாங்க. அப்போ இதே போல் அவன் திரும்பி வந்து எருசலேமுக்குள்ளே நுழைந்து அப்சலோம் ராஜாவாக மாறினார் என்று இவன் நியமித்த ஆட்கள் எல்லாம் சொல்கிற அந்த டைமிங், அப்படி ஒரு சூழலை உருவாகும் பொழுது அப்சலோம் ஆட்களை ஏவி என்ன பண்ணிடுமா, நம்மளை எல்லாம் கொன்று போட்டு விடுவான் என்று சொல்லி தாவீது அதற்கு முன்பாகவே ஒரு தீர்மானத்தை தீர்க்கிறான், நம்ம எல்லாரும் ஓடி போவோம்னு சொல்லி. யோசித்து பாருங்க, தன்னுடைய பையனுக்கு பயந்து எல்லாரும் இப்போ எங்கே போயிட்டாங்க, எகிப்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் இரவோடு இரவாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. போகும்போது தாவீது ஒரு காரியத்தை செய்கிறார், தன்னுடைய 10 மறுமனைவிகளை வீட்டை காவல் காக்கும்படி என்ன பண்ணுறாரு, தாவீது வச்சுட்டு போகிறாரு. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் அப்சலோம் அதே போல் மீண்டும் வருகிறான். வந்து பார்த்த பொழுது தாவீது ராஜா, அவர் கூட இருந்த போர் வீரர்கள் யாருமே அங்கே இல்லை, எல்லாரும் தப்பி விட்டார்கள். இப்போது அவர்கள் சொன்ன பிரகாரமே அப்சலோம் ராஜாவாக மாறினார் என்று சொல்லி மொத்த இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணிச்சு, தெரிந்து விட்டது. இப்போ தாவீது 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகார கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் காட்டுக்குள்ளே போயிட்டார். அப்போது 30ஆம் வசனத்தில் பாருங்களேன், 15:30 வாசிங்க பிரதர். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். போதும். எப்படி போறாங்க, எல்லாரும் முகத்தை மூடி அழுது கொண்டு போறார்கள். ஒலிவ மலைக்கு போறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. வெறும் மனுஷர்கள் மட்டும் என்ன பண்றாங்க, மேலே போறாங்க. தாவீது கூட இருந்த சிலர்
அவரோடு கூட அவர்களும் அழுது கொண்டு போகிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை சொல்றான். 31 வசனத்தை வாசிங்க பிரதர். அப்சலோமுடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஆமென், அல்லேலூயா. தாவீது இதை தான் நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும். எல்லாரும் மேலே போகிறாங்க, அழுது கொண்டே போகிறாங்க. தாவீது ரொம்ப நெருக்கமான ஒரு சூழலில் இருக்கிறான், ரொம்ப திடனற்று போய் பலனற்று போய் இருக்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஒருவன் தாவீதுக்கு ஞாபகமாய் வருகிறான். அவன் யார் என்று சொன்னால் அகித்தோப்பல். ஆமென். இந்த அகித்தோப்பல் அங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மதிக்கெட்ட சகோதரன். என்ன அர்த்தம்? மதிக்கெட்ட சகோதரன், இந்த அகிதோப்பல்ங்கிற வார்த்தைக்கு. அப்போ தாவீது எல்லாரையும் பார்க்கிறான், யார் யார் நம்ம பக்கம் இருக்கிறது. யோனதாப் இருக்கிறாரு, அபிசாய் இருக்கிறா, இவங்கெல்லாம் போர் வீரர்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஓ, எல்லாரும் நம்ம கூட தான் இருக்கிறீங்களா? ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் ஒருவன் மட்டும் வரவில்லை, கட்டுப்பாடு பண்ணினவர்கள். அப்சலோம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டான்? இவங்களெல்லாம் கட்டுப்பாடு பண்ணி தன் பக்கமாய் இழுத்து கொண்டான். ஏன்னா இவர்கள் எல்லாம் ஏற்கனவே அப்பாவுடைய ராஜ்யம் சரியில்லைன்னு யாரெல்லாம் குறை சொன்னார்களோ அவர்களெல்லாம் அப்சலோம் என்ன பண்ணிட்டான்? தன் கையில் அவங்களுக்கு வெகுமதியை கொடுத்து வைத்து கொண்டான். இப்போ அப்படி ஏற்படுத்தின நபர்களில் இந்த அகித்தோப்பல் என்கிற ஒரு மனிதன் அப்சலோம கூட இருக்கிறான். அப்போ தாவீதுக்கு நல்லா தெரியும் இந்த அகித்தோப்பல் என்ன ஆலோசனை கொடுப்பான் என்று சொல்லி தாவீதுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் தாவீது கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆண்டவரே, இந்த அகித்தோப்பலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்கிறான். அல்லேலூயா. சில நேரம் நமக்கும் அப்படிப்பட்ட ஆலோசனைகள்லாம் வரும். கவனிச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கக்கூடிய ஆலோசனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தடமாற வேண்டிய ஆலோசனைகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீர்கட்டு போய் நடக்கணுன்ற ஆலோசனைகள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ போதகருடைய பிள்ளைகளை தப்பான ஆலோசனை கொடுத்து திசை திருப்பின விசுவாசிகள் இருக்கிறார்கள். இதெல்லாம் அகிதோப்பலுடைய ஆலோசனைகள். தப்பான வழியில் எத்தனையோ ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் அகிதோப்பலுடைய ஆலோசனையை போல இன்னைக்கு கேட்டு மாட்டிக்கொண்டு இன்னைக்கு இன்னைய வரைக்கும் மீண்டு வர முடியாத சூழல்ல இருக்கிறார்கள். நான் பார்த்துருக்கிறேன். அது என்ன ஆலோசனை தெரியுமா? அகிதோப்பலுடைய ஆலோசனை என்பது முழுக்க முழுக்க அது பிசாசினால உண்டாக்கப்பட்ட ஒரு ஆலோசனை. முழுக்க முழுக்க அந்த மனிதன் உலகத்திலே இருக்கக்கூடாத அளவுக்கு முற்றிலுமாய் அவர்கள் வேறழிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஆலோசனை. மதிகட்ட சகோதரன் அவங்களை என்ன பண்ணும்? திசை திருப்ப வேண்டும், அவர்களை மாற்றி அமைக்க வேண்டும். அவருடைய வழிகள் சரியாக இருக்கக்கூடாது. அவர்கள் எந்த வழியில் போனால் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். அவருடைய உயர்வு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையை தவறான ஒரு ஆலோசனையாக என்ன பண்ணிடுவாங்க? சொல்லிடுவாங்க. ஆனால் அகிதோப்பலுடைய ஆலோசனை தாவீதுக்கு நன்றாக தெரியும். எந்த நேரத்தில் அகிதோப்பல் என்ன ஆலோசனையை சொல்லுவான் அப்படின்ற விஷயம் தாவீதுக்கு நல்ல தெளிவாக தெரியும். அப்போது இதை நினைத்து தான் தாவீது சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறான், ஆண்டவரே, தாவீது ஜெபிக்கிற அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கணும், அகிதோப்பலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. அல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்களில் அகிதோப்பலுடைய ஆலோசனை என்பது தேவ வாக்காக இருந்ததாம். அகிதோப்பலுடைய ஆலோசனை தேவ வாக்காக இருந்ததாம். அப்போ இதை நினைத்து தான் அவன் சொல்லுகிறான், தாவீது அந்த அகிதோப்பலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். அதே போல இந்த ராஜ்யபாரம் கட்டப்பட்ட பொழுது அப்சலோம் எடுத்த எடுப்பிலேயே அகிதோப்பல்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். என்ன செய்யலாம், நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்குறான். 17ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 17ஆம் அதிகாரத்தில் பின்பு அகிதோப்பல் அப்சலோமை நோக்கி 16ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து வாசிங்க பிரதர். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? உன் சிநேகிதனோட நீ போகாதே. சாரி
20 வாசிங்க. அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனையை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. ஆமென், அல்லேலூயா. புரியுதா? அந்த இடத்துல படிக்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அகிதோப்பேல கேட்குறான். அப்போ அகிதோப்பேல கேட்கும்பொழுது அகிதோப்பேலுடைய ஆலோசனை தாவீதுக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், தாவீதுக்கு அகிதோப்பேலுடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். அப்போ அகிதோப்பேல் அடுத்த என்ன செய்வான் அப்படிங்கிறதும் தாவீதுக்கு நல்லா தெரியும். அதனால தான் தாவீது அப்படி ஒரு ஜெபத்தை என்ன பண்ணுறான், ஏறெடுக்கிறான். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில், உங்கள் போராட்டங்களுக்கு மத்தியில், ஒரு தடுமாறும் சூழ்நிலையில் நீங்கள் நிதானத்தோடு, ஆண்டவரே எனக்காக இதை செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிற அந்த ஜெபம் பயங்கர வேல்யூபிளான ஒன்று. அல்லேலூயா, பயங்கர பவர்ஃபுல்லான ஒன்று. நீங்கள் ஏன்னா நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட ஆவியோடும் கூட நீங்கள் தெய்வ சமூகத்தில் நிற்கும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டார், புறக்கணிச்சிட மாட்டார். ஆமே. அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல அவனுடைய ஆலோசனை எல்லாமே தாவீதுக்கு நல்ல ஒரு ஆலோசனையாக இருந்தது. அதே ஆலோசனைக்காரன் இப்போ அப்சலோமு கூட இருக்கிறான். இப்போ அந்த ஆலோசனை அதே காரியத்தை தான் அவன் செய்கிறான், அதே விஷயத்தை தான் அவன் செய்கிறான். தாவீதுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தானோ அதே போல தான் என்ன பண்ணுறான், இந்த அப்சலோமுக்கும் கொடுக்குறான். இந்த அப்சலோமுக்கு அகிதோப்பேல் என்ன காரணத்தினால அந்த ஆலோசனையை கொடுக்குறான் என்று சொன்னால், நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வாயானால் உன்னுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். நீ இஸ்ரவேலில் ஒரு பலமான ஆட்சியை செய்யலாம். தாவீதுக்கு நீ ஒரு வெறுப்பான ஒரு மனிதர், தாவீதை நீ வெறுக்கக்கூடிய ஒரு மனிதர் என்கிற ஒரு அடையாளம் எதிலிருந்து உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொன்னால், உங்கள் அப்பா வைத்து போன மறுமணமாட்டிகளுடன் என்ன பண்ணு, போய் சேருன்றான். யோசித்து பாருங்க, எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். தாவீதுடைய மகன் தாவீதுடைய மனைவிகளிடத்தில் போய் சேருன்னு சொல்லி அகிதோப்பேல் ஆலோசனை சொல்றான். இந்த ஆலோசனைக்கு அப்சலோம் செவி கொடுக்கலாமா? யோசிக்கணும் தானே. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த ராஜாங்கத்தில் உட்காரணும். அகிதோப்பேலுக்கு ஒரே ஒரு ஆசை, என்னுடைய ஆலோசனை அப்சலோமுக்கு நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்க வேண்டும். அந்த ஆலோசனைக்கு அவன் ரொம்ப 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 பயங்கரமாக யோசித்து செய்யக்கூடியவன். அவனுடைய ஆலோசனை ரொம்ப துல்லியமாக கிடைக்கக்கூடியவன். எப்படி எங்கே வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக அறியக்கூடிய ஒருவன். அப்போது அகிதோப்பேல் இந்த ஆலோசனை சொன்ன உடனே அவன் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிறான். உடனே என்ன பண்ணுறாங்க, அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் வலுக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிக்கின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். உப்பரிக்கினா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க, அதை படிச்சிருக்கீங்களா? உப்பரிக்கினா என்னன்னு? உயரமான இடம். ஏசு கிறிஸ்து உப்பரிக்கு மேலே கொண்டு போய் நிப்பாட்டி பிசாசு என்ன சொன்னா, இங்கிருந்து உன்னை கீழே தள்ளி விடலாமா, இங்கே நின்று பாரு, இந்த உலக ராஜ்யமே என்னுடையதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு உயரமான இடம்னு அர்த்தம். அந்த உப்பரிக்கின் மேலே ஒரு கூடாரத்தை போட்டு இந்த செயலை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, செய்கிறார்கள். இதை செய்த உடனே ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் பார்க்குறாங்க, உண்மையாகவே அப்சலோம் கைக்கு ராஜ்யம் வந்தது என்று சொல்லி எல்லாரும் தீர்மானம் பண்ணி விட்டார்கள். யோசித்து பாருங்க. இதற்கு பிறகு மீண்டும் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான்.
இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போது அடுத்த ஆலோசனையை பாருங்களேன். பின்பு அகிதோப்போல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேர் தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடையாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதனால் நான் ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்மசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடும் இருப்பார்கள் என்றான். அல்லேலூயா. இந்த ஆலோசனை மிகப்பெரிய ஆலோசனை. அப்போ இந்த ஆலோசனையும் அப்சலோம் சரியாய் செய்திருப்பானால் கண்டிப்பாக தாவீது ராஜ்யம் இல்லாமல் போயிருக்கும். தாவீதுடைய ராஜ்யம் அதோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தர் யார் பக்கம் இருந்தார் என்று சொன்னால் தாவீதுடைய பக்கம்தான் இருந்தார். ஆமென். கர்த்தர் யார் பக்கம் இருந்தார்? தாவீது பக்கம்தான் இருந்தார். ஏன்னா இந்த ராஜ்யம் எல்லாமே இது தவறான முறையிலே ஏற்படுத்துகிற ஒன்று, இச்சையினால் ஏற்படுத்தப்படுகிற ஒன்று, ஆசையினால் ஏற்படுத்தப்படுகிற ஒன்று. கர்த்தருக்கு சித்தமான வழியில் இந்த ராஜ்யம் வரலை. அப்போ யோசித்து பாருங்கள். இந்த அகிதோப்பல் சொல்லக்கூடிய 2வது ஆலோசனை, பைபிளில் இந்த 2 ஆலோசனையை முக்கியமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அகிதோப்பல் சொல்லக்கூடிய 2வது ஆலோசனை, இந்த ஆலோசனையை சொல்லும் பொழுது இப்போது அப்சலோம் ஒரு வார்த்தையை கேட்குறான். முன்னாடி சொன்ன ஆலோசனைக்கு அவன் இன்னொருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கல. ஆனால் இப்போது 2வது முறை சொல்லும்போது ஊசாய் என்கிற ஒரு ஆலோசனைக்காரனும் அங்கே இருக்கிறான். இவனும் யார் கூட இருந்தவன் தான்? தாவீது கூட இருந்தவன். தாவீது வெளியில் போகும்பொழுதே சில நபர்களை, குறிப்பிட்ட நபர்களை அப்சலோமே கூட இருக்க வைத்தான். எதற்காகனா, இங்கே என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தகவல் சொல்கிறதுக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிறான். தாவீது பயங்கரமான யுத்த ஒரு மனிதர், பயங்கரமான தந்திரசாலி. தாவீது சாதாரணமான மனுஷன் நினைச்சிடக்கூடாது. ஒரு பயங்கரமான யுத்த வீரர், ஒரு தந்திரம் நிறைந்தவர், ஒரு சாமர்த்தியக்காரர். அவர் நல்ல அதாவது தேவனோடு கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபர். அல்லேலூயா. தாவீதை போல ஒரு யுத்த மனுஷனை நம்ம அவருக்கு பிறகு யாரையுமே பார்க்க முடியாது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷர். அப்போது இப்போ அவன் என்ன பண்ணுறான், இந்த வார்த்தை அப்சலோம் பார்வைக்கு, இஸ்ரவேலின் சகல மூப்பரின் பார்வைக்கு நலமாய் தோன்றினது. என்ன சொல்கிறான், ஒரு 15,000 பேரை கூட்டிட்டு நான் வனாந்தரத்துக்கு போகிறேன், தாவீதோடு கூட யுத்தம் பண்ணுறேன், ஒருத்தனை வெட்டுறேன். அப்போ வெட்டும் பொழுது நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் பார்ப்பாங்க, கண்டிப்பாக எல்லாரும் இவன் கூட தான், அப்சலோம் கூட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே மீதி இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்துடுவாங்க. அப்போ நீ ராஜ்யம் பார்த்து என்ன பண்ணிடலாம், இன்னும் ஸ்ட்ராங்காக வலுப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அகிதோப்பல் சொல்கிறான். ஆனால் இந்த இடத்துல அப்சலோம் ஒரு வார்த்தையை, இந்த வார்த்தை என்ன பண்ணலை, கேட்கல. ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியை கேட்போம் என்றான். இப்போ படிக்கப்படுது அந்த 6லேருந்து. ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகிதோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா, அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகிதோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாய் இருக்கிறார். அவர் ராக்காலத்திலே ஜனங்களோடு தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதொரு ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிருக்கும் என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்துக்கொத்த இருதயம் உள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவனோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பேர்சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனையா திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம்மண்டையிலே கூட்டப்பட்டு நீதானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். ஆமென். சொல்கிறேன், என்ன சொல்கிறான் இப்போ ஊசா, என்ன சொல்கிறான், அகிதோப்பல் சொல்லன ஆலோசனை இந்த முறை நல்லதல்ல, அதனால் நான் சொல்கிற ஆலோசனையை நீங்கள் கேளுங்க. உன்னுடைய தகப்பனார் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, அவர்
எப்படி இருப்பார்னா, குட்டியை பறிகொடுத்த கரடியை போல் என்ன பண்ணுவாராம்? இருப்பார். புரியுதா நான் சொல்றது? வேதம் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கு பாரு. குட்டியை பறிகொடுத்த கரடியை போல் அப்படின்னா என்ன பண்ண மாட்டார்? அவர் தூங்க மாட்டார், அவர் இளைப்பாற மாட்டார். அவர் பகலில் இரவில் எங்கேயுமே மரங்கள்லேயோ கெபிகளிலேயோ ஒளிந்திருப்பார். அவர் கூட இருக்கிறவரெல்லாம் பலசாலிகள். அதனால் சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன பண்ணிட முடியாது, தாவீதை வெட்டி சாய்ச்சிட முடியாது. நான் சொல்கிற ஆலோசனை கேளுங்கன்னு சொல்லி இவன் சொல்லுகிற ஒரு ஆலோசனையை ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ கூட்டி நீ யுத்தத்துக்கு தலைவனா போ, அப்பொழுது எல்லாரும் உன் பக்கம் இருக்கிறார்கள் என்று சொல்லி யுத்தம் பலுத்து நீங்கள் வெற்றி பெறும் பொழுது உங்களுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லி அகிதோப் ஆலோசனை ஊசாய் என்கிற ஒரு ஆலோசனைக்காரன் சொல்லுகிறான். இந்த ஊசாய் அகிதோப்பலுக்கு ஆலோசனை அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இந்த ஆலோசனையை தாவீதுக்கும் சொல்லிவிட்டான். அல்லேலூயா. தாவீதுக்கு சொல்லி, அன்பான தாவீது அவர்களே, நீங்கள் இன்றைக்கி இருக்க வேண்டாம் ராஜா, நான் அந்த மாதிரிலாம் ஆலோசனை சொல்லியிருக்கேன், நீங்கள் வேறு இடத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லி தாவீதுக்கு அந்த ஆலோசனை சொல்லிட்டான். ஸோ இந்த ஆலோசனை தாவீதுக்கு சென்ற உடனே அவன் தன்னோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? பத்திரப்படுத்தி விட்டான். ஆமென். இப்போது நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த அகிதோப்பலுடைய ஆலோசனை தேவனுக்கு உகந்ததான ஒரு மனுஷனா ஆலோசனையாக இருந்தாலும் தாவீது சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஆலோசனை என்ன பண்ணினார்? அவர் பைத்தியமாக மாற்றினார். அல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது அதை படிங்க டேனி பிரதர். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனையை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். யார் கட்டளையிட்டார்? கர்த்தர் கட்டளையிட்டார். அகிதோப்பலுடைய ஆலோசனை நல்லதென்ற போதிலும் அப்சலோம் மேல பொல்லாப்பை வரும்படி கர்த்தர் அகிதோப்பலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி விட்டார். நம்ம மேலே எதில் படித்தோம்? 15ஆம் அதிகாரத்தில் படித்தோம். அப்சலோமுடைய கட்டுப்பாடு பண்ணினுடன் அகிதோப்பலின் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, கர்த்தாவே அகிதோப்பலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாக இருப்போமானால் நமக்கு விரோதமாக எந்த ஆலோசனை வந்தாலும் இன்றைக்கு சொல்கிற கர்த்தர் அதை பைத்தியமாக்கி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? உங்களுக்கும் எனக்கு விரோதமாய் ஒரு ஆலோசனை எழும்பும் என்று சொன்னால் கர்த்தர் அதை பைத்தியமாக்கி போடுவாராக, அதை அபத்தமாக்கி போடுவாராக. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கு எந்த அகிதோப்பலுடைய ஆலோசனையும் செயல்படாது. ஆமென். உங்களுக்கு எனக்கு எந்த அகிதோப்பலுடைய ஆலோசனை என்ன பண்ணாது? செயல்படாது. எந்த விரோதமான செயலும் செயல்படாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். உங்களுடைய வழி என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் எந்த அகிதோப்பலுடைய ஆலோசனையும் கர்த்தர் அதை பைத்தியமாக்கி அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். மாறாக நமக்கு யார் ஆலோசனை சொன்னானோ, நமக்கு யார் பொல்லாப்பு இவருக்கு கொண்டு வரணும்னு நினைச்சானோ கர்த்தர் அவனை மாற்றி போடுவார். ஆமென். அவனை பொல்லாத வழியில் மாற்றி போடுவார். இல்லை ஆளே இல்லாத வழியில் என்ன பண்ணிடுவார்? மாற்றி போடுவார். யோசித்து பாருங்க, இந்த அப்சலோமும் இந்த அகிதோப்பலுடைய நிலைமையும் கடைசியில் என்ன மாறுனுச்சுன்னு சொன்னால், 2 பேரும் மரணத்துக்கு நேராக சென்றார்கள். 2 பேரும் மரணத்துக்கு நேராக சென்றார்கள். இந்த இடத்துல இந்த அகிதோப்பல் ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி விட்டதுனால இந்த அகிதோப்பல் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் தன்னுடைய வீட்டிற்கு போய் 21ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். இல்லை சாரி. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொன்று செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார். என்ன பண்ணிட்டான்? 4 கொண்டு செத்தான். எதனால? காரணம் என்ன? அகிதோப்பல் தன் யோசனைப்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதியின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி, அதுலேயும் ஒரு அவனுடைய நீட்னஸ் அதில் தெரியுது பாருங்களேன். அப்போ எந்த வேலை கொடுத்தாலும் என்ன பண்ணுவான்? சரியா செய்வான். அவ்வளோ சின்சியாரிட்டி பர்சன். ஆனால் அவனுடைய ஆலோசனை கேட்கலைங்கிற ஒரு காரணத்தினால தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்வதற்கு அவன்
ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சுயநலமுள்ள ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். என்னுடைய ஆலோசனை கேட்கல, என்னை புறக்கணிச்சிட்டாங்க, என்னை மதிக்கலை. யோசித்து பாருங்க, இப்படி ஒரு தவறுக்காக யாராவது ஒருத்தர் செத்தாங்கன்னா அவங்கள நீங்கள் என்ன நினைப்பீங்க? எப்பா இவ்வளோ வைராக்கியமுள்ள மனுஷனாடா அவன், இவ்வளோ கொடூரத்தனமாடா அவன் இருப்பான் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ யோசித்து, அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமுள்ள ஒரு மனுஷன். அப்போ கர்த்தர் விரோதமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாக, கர்த்தர் எழும்ப பண்ணின ஒரு மனுஷனுக்கு விரோதமாக, கர்த்தர் அபிஷேகம் ஆளுகை செய்கிற மனுஷனுக்கு விரோதமாக உங்களுக்கும் எனக்காக இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் எழும்புகிறார்களோ, உண்மையான சொல்ல சில நேரம் அவர்கள் மரணத்துக்கு நேராக கூட போவார்கள். ஏன் தெரியுமா? தேவனுடைய அன்பை அவங்க புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. கடைசி வரை என்ன பண்ண மாட்டாங்க? புரிந்து கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கர்த்தருக்கு தெரியும், ஒன்று ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா அவன் மரணத்துக்கு நேராக போகணும். இதுதான் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற ஒரே வழி. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இல்பொருளாய் மாறுவார்கள். அதான் ராஜசேகர், மோசஸ் ராஜசேகரா, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணாதே. அல்லேலூயா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் கொட்ட வளருவான், வெட்ட வளரும், கொட்ட உயரவான், வெட்ட வளருவான். 2000க்கு முன்னாடி நினைக்கிறேன், ஜெயலலிதா அம்மா ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு கொண்டு வந்தாங்க. பெரிய ஒரு எதிர்ப்பு, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் மதமாற்று தடை சட்டம் அப்படின்ற ஒரு செயலை கொண்டு வந்தாங்க. ஆனால் எல்லா ஊழியர்களும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த அம்மா தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வரல. அந்த முறை டிஎம்கே 2 முறை ஆட்சி தொடர்ந்து வந்துச்சு. அப்போ அந்த நாட்களில் இது ஜெயலலிதா சொன்ன ஸ்டேட்மெண்ட், அந்த தீர்ப்பை அவங்க என்ன பண்ணாங்க? மாற்றினார்கள். லேலூயா. அதற்கு பிறகுதான் கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணார்? அந்த இடத்துக்கு கொண்டு வர வைத்தார். ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் யாருக்கு நம்ம விரோதமாக எழும்பினாலும் சரி, ஆனால் தேவனுடைய தீர்ப்பு என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய நியாயம் விசாரிப்பு என்பது ஒரே விதமாகத்தான் இருக்கிறது. பாருங்க, இந்த அகித்தோப்பல் தன்னுடைய செயல், தன்னுடைய ஆலோசனை கேட்கவில்லை என்கிற ஒரே காரணத்துக்காக அவன் தீர்மானிக்கிறான், நாம் அந்த உலகத்தில் உயிரோடு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். அவன் நான்று கொண்டு விட்டான். தன் வீட்டுக்காரிகளெல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு, எல்லாவற்றையும் சரி செய்து விட்டு, யாருக்கும் சொல்லாமல் தன் வீட்டிலே அவன் தூக்குமாட்டி கொண்டு இறந்து விட்டான். இதே போல் புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் செஞ்சான். அதனால தான் பழைய ஏற்பாட்டு யூதாஸ் காரியத்து அகித்தோப்பலும், புதிய ஏற்பாட்டில் நம்ம யூதாஸ் காரியத்தும் 2 பேரும் எப்படி இறந்தாங்க? நான்று கொண்டு தான் இறந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார் யூதாஸ் காரியத்து. பழைய ஏற்பாட்டில் அகித்தோப்பல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை ராஜ்யபாரத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எனக்கும் விரோதமாக எந்த அகித்தோப்புடைய ஆலோசனையும் செயல்படாது. ஆமென். உங்களுக்கு எனக்கு விரோதமாக எந்த அகித்தோப்புடைய ஆலோசனை வந்தாலும் அது கர்த்தர் பைத்தியமாக்கி போடு விடுவார். இந்த அப்சலோமுடைய நிலைமையை நான் சொல்கிறேன். இந்த அப்சலோம் ஊசாய் சொன்ன பிரகாரமாய் யுத்தம் பலத்த போது தாவீதோடு கூட இருந்த யுத்த வீரர்கள் எல்லாரும், அப்சலோமு கூட இருந்த யுத்த மனுஷர்களுக்கு யுத்தம் நடக்கிற போது யுத்தத்திலே தாவீதுடைய படை வெற்றி செல்கிறது, வெற்றி சிறக்கிறது. யுத்தத்திலே தாவீதுடைய படை வெற்றி முனையில் போய் கொண்டிருக்கிறது. அப்பயும் தாவீது யுத்தத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறான், பிள்ளையாண்டான் அப்சலோமை ஜாக்கிரதையாக என்ன பண்ணுங்க, கையாளுங்கன்றான். யோசித்து பாருங்க, தன்னுடைய மகனுக்காக எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க, வெறுத்து தாவீது கூட வந்துட்டாங்க. தன்னுடைய மகன் இந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மகன் தான் காரணம் அப்படின்றத தாவீதுக்கு உள்ளே இருந்தாலும், ஆனால் பெத்த மனசு பித்துங்கிறது போல் இப்போ தாவீது என்ன சொல்கிறான், அப்சலோமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக என்ன பண்ணுங்க, கையாளுங்க அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு போகும்போது அவன் சொல்கிறான். அப்போது
கடைசி நேரத்தில் அந்த அப்சலோம் யுத்தத்தில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கருவாலி மரத்தில் என்ன பண்ணுறான், அவனுடைய முடி மாட்டிக்கொள்ளுகிறது. ரொம்ப அழகான பையனா அப்சலோமை குறித்து பைபிளில் சொல்லியிருக்கு. ரொம்ப சௌந்தரியமாக இருப்பானா. அவன் யுத்தத்துக்கு போகும்பொழுது கழுதையில் போகும்போது அவனுடைய தலைமுடி என்ன பண்ணிருச்சு, இந்த கருவாலி மரத்தில் மாட்டிக்கிட்டது. இப்போ கருவாலி மரத்தில் மாட்டிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், தொங்குறான். அவன் தொங்கும் பொழுது இப்போது ராஜாவுக்கு இவன் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்சலோமை அந்த கருவாலி மரத்திலேயே கொண்டுடுறாங்க. தாவீதுகிட்ட வரும்போது அப்சலோம் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தாவீதுடைய படை கொண்டாடினது, மிகப்பெரிய வெற்றி கண்டது. ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் அப்சலோம் யுத்தத்திற்கு கூட்டி சென்றிருக்கிறான். ஆனால் தாவீது கூட இருந்தவங்க சிலர் மட்டும்தான், தாவீது கூட போனவங்க சிலர் மட்டும்தான். ஆனால் அன்றைக்கு யுத்தம் பயங்கரமான ஒரு வெற்றியாக இருந்த போதிலும் அன்றைக்கு மக்கள் அந்த வெற்றி முகத்தோடு என்ன பண்ணலை, பாளையத்துக்குள்ளே வரலை. ஏன்னு சொன்னால் தாவீதுடைய மகன் அப்சலோம் இறந்து போனார் என்கிற ஒரே காரணத்துக்காக. யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு விரோதமாய் பிள்ளை எழும்பினா கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், விட்டு வைக்க மாட்டார். அல்லேலூயா. மகன் எழும்பினா கூட. கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டருடைய பையனை நாங்கள் பார்த்தோம் அரியலூரில். அந்த பாஸ்டர் ஒரு ஊழியை செய்யக்கூடிய பாஸ்டர். ஆனால் அவருடைய மகன் பைபிள் காலேஜ் படித்தவன், நல்லா பிரகாசமாக இருந்த ஒரு பையன் பின்மாற்றமாய் இன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமாய் அவருடைய வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. நான் என் ஒய்ஃபிட்ட காமிச்சேன், அந்த பையனை பார்த்துக்க அப்படின்னேன். அப்போ யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் தேவன் அபிஷேகித்த மனுஷனுக்கு விரோதமாய் எழும்பும்பொழுது கர்த்தர் அங்கே நம்முடைய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய நியாயத்தில் அவங்கள நடத்தி கொண்டு வர வேண்டும். பிள்ளைகள் எந்த ஊழியர்களுக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், சாதாரணமாகவே எந்த ஊழியர்களையும் கொடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், புறம்பா பேச வேண்டாம். அவர்கள் செய்கிற விஷயம் அவரவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன் கூட வரும். அது அவங்களுடைய விருப்பம். அதை நான் அதிகமாக பேச விரும்புறது கிடையாது. என்ன அவங்களுடைய பாடு. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வழிகளை நாம் பின்பற்றி செல்வோம். கர்த்தர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம்மா, எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அகிதோப்படைய ஆலோசனை நம்ம அந்த ஊருக்குள்ளே இல்லாம, இந்த உலகத்திலேயே இல்லாம, கிறிஸ்துவை விட்டு பின்மாற இப்படி எத்தனையோ வழிகளில் நமக்கு விரோதமாய் எழும்புகிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தெய்வம் இல்லை. உம்மை ஆராதிக்கின்றோம் சுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை. நல்லவர், சர்வ
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னையும் அழைத்தவரே நீர் உண்மையும் உள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினே, பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினே. இடல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மளை நேசிக்கிற ஒரு கர்த்தர். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த அகிதோப்படி ஆலோசனை வந்தாலும் கர்த்தர் அதை பைத்தியமாக்கி போடுவார். அது நல்ல ஆலோசனையா இருந்தால் அது உங்களுக்கு எனக்கும் பாதிப்பை கொண்டு வருகிறது. கர்த்தர் அறிந்திருக்கிறோம், அதை அவர் பைத்தியமாக்கி போடுவாராக. ஓ பரிசுத்த ஆவியானவரை, இன்றைக்கு நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். எங்களுக்கு விரோதமாய் பூமியில எழும்பக்கூடிய ஆலோசனைகளை, எங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய பூமியில இருக்கிற ஆண்டவரே மனுஷர்கள் விரோதமாய் சிந்திக்கக்கூடிய செயல்களை நீர் பைத்தியமாக்கி விடுவீர். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வார்த்தையை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நமக்கு விரோதமாக எழுப்பின மாலை அபிஷேகம் பண்ணின மனுஷர்களுக்கு, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பின எந்த ஆலோசனையும் அது வாய்க்காதே போக ஆண்டவரே. எந்த மந்திரவாத சக்திகள் அது வாய்க்காதே போக ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, நம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசு நாமத்தில் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும், மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த அகிதோப்படைய ஆலோசனையும் எங்கள் வாழ்க்கையில் ஊழியங்களிலே செயல்படாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்கள் பக்கமாக இருக்கிறீர். தேவ ஆவியானவர் எங்களுக்கு மகிமையினால உடைய கனத்தினால எங்களை முடிசூட்டின எங்களை உடைய வழிகளிலே நடத்தும். எங்கள் பாதம் தள்ளாடாதபடிக்கு காத்து ஆண்டவரே உடைய தூதர்களாக தாங்குகிறீரேன். உனக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா. அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடி நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. உனக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து போய் பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாகலையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேறப்பெற்ற அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றுமுள்ள சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.